2 நாளைக்கு முன்னால என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் எடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனையை சொன்னான். என்னடான்னு கேட்டா, என் தங்கச்சிக்கு வெட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மச்சான். இருக்கிற வேலையெல்லாம் எந்த தலைக்கு மேல் கொண்டு வந்து போட்டாங்க. சரியான தலைவலியா இருக்கு அப்படின்றான். அதுக்கு நான் என்னடா செய்ய அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவன் கேட்கான், யாராவது கான்ட்ராக்ட்டா எடுத்து செய்கிறார்கள் இந்த வெட்டிங் வேலையெல்லாம் கான்ட்ராக்ட்டா எடுத்து செய்கிறார்கள் இருந்தீங்கன்னா சொல்லு. அவளுக்கு காசை கொடுத்தா அவள் எல்லா வேலையும் பார்த்துக்குவா. எனக்கு ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படின்னா. உடனே எனக்கு ஞாபகம் வந்தது எஃப்செட் ரெண்டல் சர்வீஸ் தான். உடனே அவங்களோட நம்பரை இவருக்கு கொடுத்துட்டேன். கொடுத்து கால் பண்ணி பேசிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கால் எடுத்தான். பெனடோல் போட்டிருந்தாலும் தலைவலி போயிருக்காது மச்சான். நீ தந்த நம்பர்கிட்ட கழிச்சு இருந்த தலைவலி ப்ரெஷர் எல்லாமே போயிட்டு இப்பதான் நிம்மதியாக இருக்கண்டா. நீங்க யோசிக்கலாம், ஊர்ல வெட்டிங் சர்வீஸ் செய்யற எத்தனை பேர் இருக்கிறப்போ ஏன் எஃப்செட் ரெண்டல் சர்வீஸ் பேரை வச்சிருக்காரு. ரெண்டல் சர்வீஸ் நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியும். இந்த பில்டிங்ஸ் வேலை செய்யறதுக்கெல்லாம் ரெண்ட்டுக்கு சாமான் கொடுப்பாங்க. இவங்க அந்த வேலை மட்டும் இல்லாம உங்களோட வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனோட முழு டென்ஷனையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. ஒரு காலத்தில் தான் வெட்டிங் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா எல்லா வேலையும் நம்ம எடுத்து போட்டு ஃபுல்லாக எடுத்து போட்டு செய்வோம். கடைசிக்கு அந்த ஃபங்க்ஷனோட என்ஜாய்மெண்ட் எதுவுமே நமக்கு இருக்காது. இப்போ உங்களோட வீட்டில் ஏதாவது இப்படி ஃபங்க்ஷன் வெட்டிங்னு சொல்லி ஐடியா வந்துச்சுன்னா அதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு யோசிக்க தெரியலன்னு பரவாயில்ல. நீங்கள் எஃப்செட் ரெண்டல் சர்வீஸ்கிட்ட போனால் போதும். உங்களுக்கு எல்லா ஐடியாவும் தந்து நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் சொன்னால் போதும். உதாரணத்துக்கு உங்களோட ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். எல்லா பிளானையும் உங்களுக்கு போட்டு தந்து இந்த ஹாலில் இருந்து அதுக்கு ஆக்களுக்கு வாகனம் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஹோலுக்கு சாமான் கொண்டு வரத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க எஃப்செட் ரெண்டல் சர்வீஸ். அதில் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் நம்மளோட ஹால்ஸ் எல்லாமே நம்ம காத்தாங்குடியில் பீச்சில் தான் இருக்குது. ஸோ பீச்சுக்கு கிட்டே இவங்களோட ரெண்ட் சர்வீஸ் இருக்கிறதால ஏதாவது இன்கேஸ் சாமான் ஏதாவது தட்டுப்பட்டாலும் உடனே நீங்கள் உங்களுக்கு கோல் பண்ணால் கொண்டு தந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் கேட்குறப்போ மிடில் கிளாஸ் ஆக்கள் யோசிப்பாங்க, இதெல்லாம் பணக்காரர்களுக்கு தான் சரி, நம்ம எல்லாம் பட்ஜெட்டுக்கு செய்கிறார்கள்னு சொல்லி. உங்களோட பட்ஜெட்டை மட்டும் சொன்னால் போதும். அவங்கள்ட்ட அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இவங்க செஞ்சு தருவாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எப்போயாச்சும் என்ன ஃபங்க்ஷன் ஐடியா வந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வரணும் எஃப்செட் ரெண்டல் சர்வீஸ். உடனே அவங்களுக்கு நம்பர் எடுத்தாச்சு, கால் பண்ணியாச்சு, விஷயம் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு அந்த ஃபங்க்ஷனோட என்ஜாய்மெண்ட்டே உங்களுக்கு இல்லாமல் போகாது. அதை நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். உங்கள் எல்லா ப்ரெஷரையும் இவங்களே பொறுப்படுத்தி செய்வாங்க. எப்பயும் மறந்துடாதுங்க, உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கணும் எஃப்செட் ரெண்டல் சர்வீஸ்.